ஹை லாட் ஆர்மீஸ், வெல்கம் டு எல்எட் ஸ்டில் மேன்ஷன். நான் உங்கள் சரி என்னடி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க போலன்னு கேட்காதீங்கடா. ஆமாம், ஏதோ லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்கேன். சரி, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மோதலா காதலாங்களோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம லாஸ்ட் பார்ட்டில் ஏதோ இருக்குது பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் முடிச்சிருப்போம்னா, பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓகே மின் வந்து அவங்க பையன் தானா இல்லையா, இல்லை நீங்கள் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது கண்டுபிடிக்கலான்னுக்காக ஜிம்மியோட ஒரு ஏர் சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அண்ட் தென் மின்னோட ஒரு ஏர் சாம்பிளுக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியாக இன்னும் நடந்திருக்கும். என்னென்னா, மின் மட்டும் இல்லாமல் யூனா ப்ளஸ் ஜூன் இவங்க 2 பேர்த்துமே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க. இவங்க 2 பேர் நம்மள மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம் அண்ட் ஜேயோப் நினச்சி அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி போய் அவங்களோட ஏர் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இதை வந்து பிடிஎஸ் கிட்ட மற்ற பாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு பட் இன்னும் கன்ஃபார்ம் தெரில, அவங்க 2 பேருமே வந்து இவளுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஏர் சாம்பிளை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொண்டு போயிடுவாங்க. அண்ட் தென் டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்துடும், சொல்ல தெரிஞ்சிடும் இவங்க தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு இது எல்லாத்தையும் உங்களுக்கு பசங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அதோடு அந்த பாட்டு முடிச்சிருந்தோம். சரி, நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்கடா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற பார்ட்ஸ் எல்லாம் ஒன் ஷாட் எஃப்எஃப் இதெல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களை தான் காட்டுறாங்களா. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர்த்தையுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து காட்டக்கூடாது, எப்படி அவங்கக்கிட்ட வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி நம்ம பார்த்தோன்னா பிடிஎஸ் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஈவினிங் டைம் இருக்குண்டா. ஸோ அவங்களாம் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜேகே தான் வரான், ஒரு மாதிரி சோகமாக மூச்சு தூக்கி வச்சு உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கேட்குறாரு. ஸோ அப்பா ஜேகே சொல்கிறான், போங்க ஏன் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்டா, அதான் உங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்களாம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் பேசுது. ஐயோ இப்போ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும்ல எனக்கு கேர்ள் பேபின்னு எவ்வளோ பிடிக்கும்னு, நான் கூட என்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன். பாருங்கள் 3 பேர் இருக்காங்க நம்மளுக்கு. ஒருத்தன் என்னென்னா ஆரம் ஐயாங்க மாதிரி இருக்கு, உங்களை மாதிரி இருக்கான். இன்னொருத்தன் என்னென்னா நம்ம ஜிம்மி இருக்கான் பார்த்தியா, அவனை மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு குழந்த, ஒரு குட்டி பப்பா. நானும் பெண் குழந்தை ஆசையாக இருக்குன்னு பார்த்தா ஜோவா பையங்க மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ஒரு குழந்தையாச்சும் இருக்குதா? சரி விடு, 3 பேருமே நம்ம குழந்தை தான். அட போங்க யாங், எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோ தெரியுமா. ஏன் வயன் என்ன மாதிரி ஒரு கேர்ள் பேபி பெற்று கொடுத்துருந்தா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா. சரி நீ வேணால் போய் வயன்ட்டே கேளு. ஆரம்பியாங் எதுக்கு அடுத்த நிமிஷம் அவன் என்னை தோண்டி புதைக்கிறதுக்கா தெரியுதுல, அப்புறம் என்ன, போங்க யாங். சரி விடு, இன்னொன்று பெற்றுக்கலாம். எது இன்னொன்று, அவளை எப்போ சமாதானப்படுத்தி எப்போ குழந்தை பெற்று என்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்று அது கூட நான் விளாண்டு அதுக்குள்ள எனக்கு வயசாயிருமே யாங். ஒருத்தன் சரி விட்றா சரி போங்க. அப்படியே இவங்க புலம்பிட்டுருக்க. அதே டைம் நம்ம 3 குட்டிஸை காட்டினா அவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இதெல்லாமே ஏதோ என்டர்டெயின்மெண்ட் மூவியை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணா சொல்லியோண்ணா, அங்கே பாருங்களேன் 7 பேர் எப்படி புலம்புறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல இன்னும் 4 பேர் இருக்காங்கன்னு. ஆமாம்மா அவங்களுக்கே தெரியல பாவம். சரி நீ சொல்லிடாத சரியா, நான்லாம் சொல்ல மாட்டேன். நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதே பார்த்தா அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. சரி அண்ணா. ஜூன் அண்ணா சொல்கிறா மின், இல்லை இவங்களை பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆமாம் அண்ணா, நானும் அதே தான் யோசித்தேன். அட ஆமாம், ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, இவங்க தப்பு பண்ணாங்க நாங்களே, ஆனால் அவங்க தெரியாமல் தானே பண்ணாங்க நாங்கள் அம்மா. ஆமாம் யூனா, ஆனால் அம்மா சொன்னாங்கல்ல 3 சான்ஸ் நான் கொடுத்தேன், அவங்க அதையுமே அவங்க வந்து எடுத்துக்கல 3 சான்ஸுமே, அதனால தான் சொன்னாங்கல்ல. இல்லை ஜூன் அண்ணா,
ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, 3 சான்ஸ் அவங்கக்கிட்ட உனக்கு சான்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இல்லை அம்மா சான்ஸ் கொடுத்தது இவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஐயோ மீன் இல்லை ஜூன் அண்ணா, மீன் சொல்கிறதா கரெக்டு. அப்போனா அந்த 3 சான்ஸுமே சான்ஸுன்னு கணக்கு எடுக்கக்கூடாதுல்ல, கணக்கு எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அம்மா சான்ஸ் கொடுக்கல, அப்படி தானே வரும். சொல்கிறது கரெக்டு தானே மீன்? ஆமாம் யூனாக்கா, நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, நம்ம இதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நாளைக்கு எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்போ அவங்க 4 பேர் வருவாங்கள்ல, அப்போ 7 பேர் உட்காந்து பேசி நம்ம தெளிவாக முடிவு எடுத்துக்கலாம். ஓகே சரி. இப்போ சைலண்டாரே, அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் கண்டுபிடிச்சிடுவாங்க. இனி இருக்கிறவங்கள சொல்ல வேண்டாம், சரியா? சரி. இப்படி தாண்டா இங்கே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. சரி, இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களை வந்து மிஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு கால் பண்ணுறீங்க? நம்ம ஆரம்புக்கு தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. வேறு வழியில் கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நம்பர் வந்திருக்கோம். ஸோ அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாரு ஆரம்பு. அப்போது நீங்கள் வந்து பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வயன் நீயா? ஆமாம் நான் தான். பசங்க எப்படி இருக்காங்க? பசங்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? நீ நம்பர் மாற்றிட்டியா? பசங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? சரி நான் கொடுக்குறேன் இரு அப்படி சொல்லிட்டு அவர் கடைன்னு ஓடி போய் வந்து பசங்கக்கிட்ட கால் கொடுத்துட்டு அவர் வந்து இப்படி வந்து பாய்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, இப்படி அவள் நம்பர் மாற்றிருக்காடா, அதனால தான் நம்மளால் அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. எப்படி எங்க சொல்கிறீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எஜிபின் ஆவரமாக வந்து கேட்குறாரா? இல்லை அவள் கால் பண்ணா. எது கால் பண்ணாளா? ஆமாடா அப்படின்னு. ஐயா பாருங்களே, அப்போ மேடம்க்கு மனசு மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜிபின் கேட்குறாரா? ஒருமே தலையை செஞ்சுக்கிட்டு, மூதேவி அது கிடையாது, பசங்க 3 பேர் இருக்காங்களா இங்கே, அதனால் அவங்கக்கிட்ட பேசணுமா, அதுக்கு தான் கால் பண்ணோம். ஓ அதுக்கா, நான் கூட நம்ம மேலே லவ்வே வந்துருச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே சொல்கிறாரா அப்பட்டே அங்கே நாம் பண்ண லீவுக்கு லவ் ஒன்று இப்போ கேடு போடாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு அவர் போகிறேன்னு. சரி வாங்க நம்ம என்ன பேசுன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு 7 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து எப்படா இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்க மம்மி அப்படின்னாலே ஓகே நான் வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறீங்க. வீடியோ கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அவங்களும் பேசுகிறவங்கக்கிட்ட எப்படி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களாம் எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் காட்டுறீங்க. அப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே 4 பேர் போங்கடாங்கிட்டு சொல்லிட்டு 4 பேர்த்தை தடுத்துட்டு நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சு சரி ஓகே என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. பட் 4 பேரும் சைடில் இருக்காங்க. அந்த கேமராலாம் தெரியல இவங்களுக்கு என்னம்மா அவங்க அப்படின்னோடனே பின்னாடி அப்படிங்கிறீங்க. உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காம்டன் ஆகிடுறாங்க. அப்புறம் நீங்கள் ஜாலியாக வந்து எப்போ போல் பேசிவிட்டு ஓகே அப்போ நான் கால் கட் பண்ணணும், ஓகே மேம் பாயின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நாளைக்கு குழந்தைங்கள பார்க்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஐயோ 3 பேர்த்து வேறு மாட்டிக்கிட்டாங்களேங்க, எப்படி அவங்களை கூட்டிகிட்டு வரதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிளான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் ஒருத்தர், மம்மி என்ன பிளான் போடுறீங்க அப்படி சொல்லிட்டு வரானா? நீங்கள் டேய் என்னடா உனக்கு போடாங்கிட்ட அப்படி சேர்த்து தடுத்துடுறீங்களா? மம்மி சொல்லுங்கள் மம்மி, நான் அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிளான் பண்ணும்ல. பிளானா நீங்கள் 4 பேர் இப்போ அவங்ககிட்ட மாட்டிக்காமல் இருந்தாலே போதும், சாங் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவங்க பொண்ணு வந்து மம்மி அப்படி சொல்லிட்டு கிட்டு ஓடி வரா. மிதம் அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்து சாங் நீ மட்டும் இருக்கிறங்கிறது உங்களுக்கு தெரியவே கூடாது சரியா? ஏன்னா உனக்கு உங்கள் அப்பா பற்றி சுத்தமாக தெரியாது, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். நீ மட்டும் இருக்கிறன்னு தெரிஞ்சுது ஷோலி முடிஞ்சுது அப்படிங்கிறீங்களா? அவள் சிரிச்சுக்கிட்டு சரி தெரியாமல் பார்த்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டு சரி வாங்க எல்லோரும் ஒன்றா தூங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒன்றா தாண்டா தூங்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம பிடிஎஸ் எல்லாருமே தான் காட்டுறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா தான் தூங்குறாங்கடா. ஸோ 3 குட்டீஸை மட்டும் தனியாக தூங்க வச்சுட்டு இவங்களும் ஒன்றா தான் தூங்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜேகேக்கு மட்டும் ஒரு கனவு தனியாக வருதுடா. என்ன கனவுனா இப்போ அந்த கனவு பார்க்கலாம். நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுருக்காரு, மரத்துக்கு கீழே இருக்கும்ல, ஸோ அப்படி நின்றுருக்காரு. ஸோ அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு குட்டி குழந்தை, ஓகேவாங்க, ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிக்கிட்டு மம்மி
மம்மி அப்படி சொல்லிட்டு கூப்பிடுது. அப்ப வந்து அங்க இருந்து சாங் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. சோ நம்ம ஜேகே பாத்தீங்கன்னா உடனே இப்படியே வந்து இது எங்க கேட்ட குரலாக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பாரு. பார்த்தா அங்க வந்து வரது பாத்தீங்கன்னா நீங்க அந்த குழந்தைகிட்ட வந்து செல்லக்குட்டி என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஹக் பண்ற மாதிரி நம்ம ஜேகே பாத்தீங்கன்னா ஒரு கனவு. சோ ஜேகே உடனே திறக்குன்னு எந்திரிச்சு உட்காருவாரு. உட்காந்துட்டு அவருக்கு மூச்சு வாங்கிட்டு என்ன இது நம்மளுக்கு திடீர்னு இப்படி எல்லாம் கனவு வருது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா இவர் எந்திரிச்சுப்பாருல. சோ எந்திரிக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மின் வந்து படுத்திருப்பாரு. சோ ஜிம்மியோட வயிற்றுலயே ஒரு அமுக்கிதான் எந்திரிப்பாரு. டக்கு நம்ம இப்படி எந்திரிப்போம்ல, அப்ப அமுக்கிதான் எந்திரிப்பாரா. சோ ஜிம்மின் எந்திரிப்பாரு. ஜிம்மினுக்கு வந்து வலிச்சிருக்கும் வயிற்றுல அமைக்கிறதுனால. ஜிம்மி ஐயோ அம்மா அப்படி கத்துவாரா. கத்திட்டு ஜேக்கி நாரங்காலத்திலயும் என்னடா பண்ற எருமை மாடுன்னு சொல்லிட்டு அவர் கத்துவாரா. சோ நம்ம ஜிம்மினோட சவுண்ட கேட்டு மத்த பாய்ஸ் எல்லாருமே எந்திரிச்சிருவாருங்க. எந்திரிச்சு ஜிம்மி என்னடா ஆச்சு ஏன்டா நேரங்கிட்ட நேரத்துக்கு கத்திட்டு கிடக்குறாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கத்துவாரா. ஏன்னா நம்ம சுகா பாவம் நல்ல தூக்கத்துல இருந்திருப்பாரா, அதனால வந்து கத்துவாரு. அப்ப ஜிம்மி சொல்லுவாங்க டே இல்லையா இந்த ஜேகை எருமைதான் வந்து வயிற்றுலயே குத்திட்டோம் ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிம்மி வந்து பாவம் புலம்பிட்டு இருப்பாரு. சோ இப்ப எல்லாரும் ஜேகே பார்த்தா ஜெய்க்கு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல இருப்போம்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி டியூ சம்திங் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரே வியர்டா இருக்கு. இவன் என்ன இப்படி இருக்கான் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கோங்க. சொல்லுங்க ஏன் எனக்கு தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்பாரு. சோ அப்ப வந்து நம்ம டேய் என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படிங்குவாங்க. இல்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு நம்ம நேரங்கிட்ட நேரத்து கனவு கடாயம் வைத்து போட்டு குத்துன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்பாரா. இல்லையா எனக்கு பாத்தீங்கன்னா கனவுல ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு. குழந்தையா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கா கேட்பாங்க. அப்ப நம்ம ஜிமின் உனக்கு இப்போதான் அத காலையிலதான் அவனுக்கு அவன மாதிரி ஒரு கேர்ள் பேபின்னு கேட்டான் அத கனவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. அப்ப வந்து நம்ம ஜிமின் நிமிஷம் அமைதியாரு அவன் என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப ஜேகே வந்து ரொம்ப காமன் வாய்ஸ்ல தான் பேசுறாரு. ஏன்னா அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. கனவு வந்து உண்மையா இல்ல என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாரு. சோ அவரு சொல்றாரு இல்லையா எனக்கு நான் வந்து எங்கேயோ மரத்துக்கு கீழே நிக்கிற மாதிரி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் பேபிடா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுது அப்படின்னு. ஓகே அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா கேட்பாங்களா. நம்ம சுதா கூட தெரிஞ்சிடும் தூக்கம் தெரிஞ்சுட்டு அவர் வந்து அப்புறம் அப்படி கேட்பாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வருவாங்க. சரி அந்த பொண்ணு அப்படி சரி எல்லாம் கேட்போம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லையா. அப்படியே வேற யாரு நம்ம வயன் தான். என்னது ஆமா வயன் வந்து சாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி. சாங் சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹக் பண்ற மாதிரி அந்த குழந்தை வந்து நம்ம வயனை பார்த்து மம்மி மம்மின்னு கூப்பிடுற மாதிரி கனவு வந்துச்சையாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஷாக் என்னது அப்படின்னு. ஜேகே சொல் எனக்கு என்னன்னு புரியல. நான் காலையில வந்து உங்ககிட்ட கேட்டேன் ஆனா அதுக்குன்னு வந்தோமே எனக்கு தெரியல. ஒருவேளை அவ நம்ம கிட்ட இன்னும் மறுபடியும் ஏதாச்சும் குழந்தைக்கு மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ வந்து நம்ம ஜேகே கேட்பாரா. அப்ப வந்து தெரியலையே மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லுவாரா. ஆனா அவ என்ன சொன்னா மூணு குழந்தை அப்படிதானே சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லுவாரு. சரி அந்த குழந்தை பார்க்க அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்பான். இல்ல அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரி வந்து கேர்ள் பேபியா ஒரு நம்ம யூனா இருக்கால யூனா ஏஜ் தான் இருக்கும். நம்ம யூனா மின் ஜூன் ஏஜ் தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கும். நான் வந்து இருக்கிற மாதிரி தெரியுமா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாவம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா நம்ம இருப்போம் எல்லாருமே. அவர் சொல்றாரு எனக்கு அது வந்து ரியல் மாதிரி தோணுது கனவு மாதிரி தோணல அப்படின்னு. நம்ம ஜேப் தான் அட பைத்தியக்காரனே இது கூட புரியல. நீ வந்து எங்களை மாதிரி பேபி இருக்குது உன்ன மாதிரி ஒரு பேபி வேணும்னு நினைச்சிட்டேன் இல்ல அதனாலதான் உனக்கு கனவு அப்படி வந்திருக்குடா அப்படின்னு சொல்வாரு நம்ம ஜேப்பு.
ஆனா அப்படி தெரியலையா அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகே சொல்றான். ஐயோ பைத்தியம், அப்படியாதான் இருக்கோ, நீ லூசுமே பத்தினா எது வளரிட்டு இருக்காத, சரியா, பைத்துங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேப் சொல்வாரு. ஆனா ஐயா அப்படிங்க. அப்ப பாத்தீங்கன்னா எங்க பேசிட்டு இருக்க சார் பாத்தீங்கன்னா வெளியே கேட்டு மின், யூனா, ஜூன் எல்லாருமே வந்துருவாங்க. வந்தோடனே இப்படியே வந்து எல்லாம் கண்ணை தச்சுட்டு என்ன ஆச்சு, என்ன ஒரே சத்தமா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து மின் தான் வருவானா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே தூக்கி வச்சுட்டு அப்ப வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுவோம்னா யூனாட்டு போய் யூனாச்செல்லாம் அப்படிங்கிறாங்க. யூனா ரைட்டு ஏதோ நடக்க போதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப வந்து உன்கிட்ட அப்ப நான் கேட்பேன், உண்மையை சொல்வியா? உண்மையாவா? உண்மையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்லுவா. அதுக்கு வந்து நம்ம ஜேக்கு வந்து ஆஹ் நீங்க 3 பேர் மட்டும் தான் பிறந்தீங்களா, இல்ல உங்க கூட 4ஆதான் யாராச்சும் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்களா. யூனா 4ஆதான், மொத்தம் 7 பேர் இருக்காங்க நம்ம மனசுல நினைச்சிட்டு ஏன் கேக்குறீங்க அப்படி கேட்கும் போது வந்து சொல்லி யூனானோடனே இல்ல அப்படிங்குவான். உனக்கு சாங்கர் ஏதாச்சும் தங்கச்சி இருக்கான்னு கேட்பான் பாருங்க. சரி ஷாக்கு நம்ம யூனாக்கு. யூனா பேபான்னு முடிப்பா. அப்படி இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்குமே பார்த்துட்டு சாங்கா இல்லையே, அப்படிலாம் தங்கச்சி இல்லையேன்னு நம்ம மின் பாத்தீங்கன்னா தூக்க கலத்துல இருப்பாரு. சாங்கன் கெட்டுற பட்டுக்குன்னு முழிச்சு பாப்பாரா, ஏதாவது நீ எதுக்கு அப்படி முழிச்சு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னுகிட்ட வந்து கேட்பாங்க எல்லாரும். சோ அப்ப வந்து மின்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டுக்கேன்னு சொல்லிட்டு அவர் மலப்புறதுக்காக சொல்லுவாரு. எங்க கேட்டுக்கியா எங்க அப்படின்னு. இல்ல அம்மா தான் டீம் சொன்னாங்க, சாங்குன்னு பேர் எதுக்கும் சொன்னாங்க, ஆனா இதுக்குதான் எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்ல தெரியாம மண்டையில கட்டி கட்டி கட்டிக்கிட்டு ஞாபகம் வர வைக்க நம்ம மண்டையை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம்ல, அந்த மாதிரி மண்டையை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா வந்து பைபிளுக்கு வந்து சாங் என்னடா சொல்றது சமாளிக்கன்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஜூனு முழிச்சிருப்பானா. ஜூனு இப்ப நாம என்ன பண்றது யோசிப்பான். யோசிச்சுட்டு சொல்லுவான், ஐயோ இப்ப நம்ம கிட்டதான் பாப்பாங்களே கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு பாவம் ஜூன் கணக்கிட்டு இருப்பானா. அதே மாதிரி எல்லாரும் ஜூனை பார்த்து ஜூன் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் கிட்ட கேட்பாங்க. ஜூன் என்ன சொல்றன்னு சொல்லிட்டு பேபான்னு முடிச்சுட்டுப்பான். தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிப்பானா. அட சொல்லு ஜூன் அப்படின்னு. ஒட்டின்னு சாங் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கன்னா சொல்லு சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கதான் ஆர்வம் வந்து கேட்பாரு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூனாக்கு வந்து சாங் தான் நேமக்குள்ள பார்த்தாங்களாமா. சரி அப்புறம் ஒரு அக்கா, அந்த ஆன்டி பேர் கூட என்னது அக்னி, அவங்க யூனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா. சரி செட்டு 2 சீட்டு போட்டு பார்த்தப்ப யூனான் நேம் தான் இருந்துச்சான். அதனாலதான் இவளுக்கு யூனான் நேம் வச்சாங்க இல்லையா. சோ அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பைபிள கதையை சொல்றான். எல்லாரும் நம்பிட்டு டே அதுதான் உனக்கு கனவு வந்திருக்கு போல, இவளுக்கு சாங் வச்சிருந்தா அப்படி கனவு வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்லுவாரா. அப்ப வந்து ஜெய்க்கு இல்லையா சாங்னு வச்சிருந்தா இவ ஃபேஸ்ல தானே வரணும், எனக்கு அந்த பொண்ணு அப்படியே என் ஃபேஸ்க்கு இருந்துச்சு ஐயா அப்படின்னு நம்ம யூனா மின்னு 3 பத்துக்காரத இருக்குனாகுது. என்னடா இது அப்படின்னு பாப்பாங்களா. எனக்கு தெரியல, நீங்க வந்து அம்மாட்ட கிளவி வச்சுட்டு 3% சரி எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்வாங்களா. சரி நீ எங்கேயே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேயே படுக்க வச்சிருங்க. 3 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு என்னடா பண்றது, இது எப்படியாச்சும் அம்மா கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஜேகேக்கு எப்பதான் கனவுல கண்டது வந்து உண்மைன்னு தெரிய போதோ, அப்படி தெரிஞ்சு என்ன ஆக போதோ தெரியலையேப்பா. பாவம் பாச்சிக்கு. சரி வாங்க நம்ம கதையில போலாம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டாங்கடா. அப்படியே பாத்தீங்கன்னா சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இருக்கீங்க உங்க சைட் பார்த்தா உங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு பார்த்தா பிடிஎஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு 7 பாய்ஸுக்கு கண்டுபிடிக்கிறமே உங்களுக்கு ஒரு கனவு வருது. நீங்க அப்பா சரி எந்திரிச்சிட்டு இருக்காருங்களா, உங்க குட்டிஸ் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு என்னாச்சு மம்மி அப்படின்னு கேக்குறாங்களா. நீங்க சொல்றீங்க இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு. அவங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மம்மி மேபி அங்க ஏதாச்சும் நடந்திருக்கும், நாம நாளைக்கு வேணா மின் யூனால ஜூன் கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. உங்களுக்கு குழப்பமா இருக்கு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த 2 சைடுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீங்க ஜெயிக்க மட்டும் தூங்காம முழிச்சிட்டே இருப்பீங்களா. சோ அப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க. நீங்களும் தூங்கிடுறீங்க இந்த சைடு, ஜெயிக்க இந்த சைடு தூங்கிறாரு. அப்படியே மார்னிங் வந்துடுறா. நீங்க வந்து எல்லாரும் வேக்கப் பண்ணிட்டு ஓகே சரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு விட்டுங்க.
விட்டுட்டு சரி ஓகே நீங்க இப்ப வந்து ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னா காலையில எந்திரிச்சது மனசுமே படபடபடன்னு இருக்கு. ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கே, ஒரு வேளை 4 பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சரி குழந்தை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறீங்க நீங்க. சோ கூட்டிட்டு போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா இறக்கி விட்டுறீங்க. அவங்கள வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து இறக்கி விட்டுறீங்க. இறக்கிட்டு வந்து நீங்க அப்படியே திரும்புறீங்க. திரும்பினா உங்களுக்கு சரி ஷாக்கு. நீங்க ஆத்தி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஆர்மிஸ், நம்ம இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா சைட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வந்து பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நான் போற எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட் எல்லாம் உங்களுக்கு டெய்லி டிக்னு சேர்த்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே போடுவோம்டா, உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து பார்ட்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். சோ பாருங்கடா மறக்காம. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புறேன். ஓகே ஆர்மிஸ், பாய்.